காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா கை கழுவுகிறதா திமுக? இந்த கேள்வி எழுகிறது. டிஎம்கேக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் விஜயுடன் போவதுன்னு ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கே சாப்டர் க்ளோஸ். அது மீசி அப்படியே முறுக்கிட்டு பெருசா இருக்கும். டக்குன்னு நீங்க மீசி அப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒட்டு மீசியா இருக்கும். அதுதான் திமுக. பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது என்டிஏவில் மேலும் சில புதிய கட்சிகள் இணைந்திருக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். காங்கிரசுடன் திமுக இன்னமும் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லையே. வணக்கம் நண்பர்களே. காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் திமுக சுணக்கம் காட்டுகிறது அல்லது தயக்கம் காட்டுகிறது. இத காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் பலமுறை பலவிதமாக சுட்டி காட்டி இருக்கின்றனர். இப்போ ஏஎன்ஐக்கு கொடுத்த இன்டர்வியூல தமிழக காங்கிரசுக்கான மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர், நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழுவை அமைச்சிட்டோம், பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டியது திமுக பொறுப்பு. ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி பார்த்தால் டிசம்பர் 15 என்னென்ன தொகுதிகள் என்பதை இறுதி செய்து தொகுதி பங்கீட முடிந்திருக்க வேண்டும். ஆனா நாங்க பேச்சுவார்த்தைக்கான குழுவெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் டிஎம்கே பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. இது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க சைட்ல டிலே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சோதங்கர் சொல்லியிருந்தார். We are waiting for the DMK's response because alliance talks have not started yet. So just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. இப்போ கிரீஷ் சோதங்கர் என்ன கூறினாரோ அது அப்படியே திரும்பவும் எதிரொலித்திருக்கிறார் ப. சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம். அவர் இந்த 6ஆம் தேதி புதுக்கோட்டையில செய்தியாளர்கிட்ட பேசுறப்போ டிஎம்கே இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை, நாங்க இத்தனைக்கும் பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு ஒரு குழுவையே நாங்க எங்க சைட்ல அமைச்சிட்டோம், ஆனா டிஎம்கே சைட்ல அந்த விதமான ஒரு குழுவையே இன்னும் நியமிக்கல, அதனால தவறு எங்கள் மீது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது எங்ககிட்ட ஆக்சுவலா இந்த கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவரோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும். ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பில ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்புறம் 2 மாசம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துல பல கருத்துக்களை எல்லாம் சோசியல் மீடியால சகிச்சுக்க வேண்டியதான். சரி, அதே நேரத்துல பாண்டிச்சேரியில இன்னொரு காட்சி போகிறது. அது என்ன அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளோடு திமுக முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் அழைத்து பேசுகிறார். அந்த கட்சிகளோடு அவர் கலந்து ஆலோசிக்கிறார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கூட்டத்துக்கு காங்கிரசுக்கு அழைப்பில்லை. ஸோ காங்கிரஸை அழைக்காத நிலையிலேயே, காங்கிரசுடைய தலைவர்கள் இல்லாத நிலையில் தன் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களுடனும் மற்ற கட்சி நிர்வாகிகளுடனும் ஜெகத் ரட்சகன் பேசியிருக்கிறார். இப்ப இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய காங்கிரசுடைய முக்கிய தலைவரும் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதல்வருமான நாராயணசாமி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஜெகத் ரட்சகன் எங்கெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கூட்டம் நடத்தினான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பட் எதுவாக இருந்தாலும் வருகிற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமையும் என்று அவர் சொல்லியிருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் த பாயிண்ட். ஸோ இந்த பக்கம் பாண்டிச்சேரியில காங்கிரஸை அழைக்காமல் ஜெகத் ரட்சகன் கூட்டம் நடத்துகிறார். தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துவதை திமுக தலைமை தொடங்கவே இல்லை, தாமதப்படுத்துகிறது. அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து எதை நமக்கு சுட்டுகின்றன? இதனுடைய இண்டிகேட்டர் என்ன? காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா கை கழுவுகிறதா திமுக? இந்த கேள்வி எழுகிறது. இப்போ நான் நினைக்கிறேன், டக்குன்னு இல்ல கை கழுவிருச்சு, இப்ப காங்கிரஸ் நாளைக்கே தாவேகா பக்கம் போயிரும் அப்படின்னு சொல்ல விரும்பல.
அப்படி சொன்னால் அது ரொம்ப இம்மெச்சூரா இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால காங்கிரஸ் என்ன செய்ததுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாணிக்கம் தாக்கூரும் சரி, ஜோதிமணியும் சரி, அதே போல பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, இந்த 3 முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணாங்க. அவங்க இரிட்டேட் பண்ண வேண்டிய நோக்கம் சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு கூட, ஒன்றும் பெரிய அளவுல படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஏழை வாக்காளருக்கு கூட புரியக்கூடிய விஷயமாக இருந்தது. என்னன்னா, கூடுதல் தொகுதிக்கான அழுத்தம் கொடுப்பதற்காக இவங்க மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் மிரட்டி பார்க்குறாங்க. நீங்க எங்களுக்கு நாங்க கேட்ட அளவுக்கு தொகுதி தள்ளைனா விஜய் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுவதற்காக பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் காந்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஜஸ்ட் ப்ரெஷர் டாக்டிக்ஸ், கூடுதலாக இடம் வாங்குவதற்கான ஒரு உத்தி அப்படின்னு சொல்லித்தான் எல்லோருமே புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் இந்த விதமான ஒரு அரசியல் செய்தால் அதற்கு இணையான அரசியலை செய்ய திமுகவுக்கும் தெரியும். அவங்களும் எத்தனை வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எப்படினாலும் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகாது, இன்னைக்கோ நாளைக்கோ இங்க வந்துதான் ஆகணும். பேசாம என்ன செய்வோம், நம்மளை இரிட்டேட் பண்ணாங்கல்ல, இப்ப காங்கிரஸ் இரிட்டேட் பண்ணுவோம், சும்மா கிடப்புல போடுவோம், என்னைக்குனாலும் இங்க தானே வந்தாகணும், பார்ப்போம். இவங்க ப்ரெஷர் டாக்டிக்ஸ் சொல்லிட்டு மாணிக் தாக்கூர் ஜோதிமணி நோக்கம் போல பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி அப்பப்போ விஜயை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், அவங்க அந்த மாதிரி இரிட்டேட் பண்ற டயத்துல இம்மிடியட்டா பேச்சுவார்த்தைக்கு டிஎம்கே உட்கார்ந்தால் என்ன ஆகும், பேச்சுவார்த்தையில காங்கிரஸுடைய கை ஓங்கும். அதுக்கு பதிலாக அவங்கள ஆற விட்டு கரங்க விட்டு கடைசியில அச்சோ டிஎம்கே சீட்டு கொடுக்கவே கொடுக்காதா, டிஎம்கே தலைமைக்கு உண்மையாகவே கோபம் வந்து விட்டதா, இப்ப டிஎம்கேயும் சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு கடைசியில விஜய் பக்கம் நம்பி போனா என்ன கிடைக்கும், ஜெயிப்போமோ இல்லையோ ஒன்றும் தெரியல, சரி கொடுத்ததை வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் வந்து சேரும். அதனால ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு அழுத்தத்தை டிஎம்கேக்கு தந்தது என்றால், அதற்கு மாறாக டிஎம்கே இந்த விஷயத்தை ஆறப்போடுவதன் மூலம் இன்னொரு அழுத்தத்தை காங்கிரசுக்கு தந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள்ல காங்கிரசுக்கு உதறல் எடுக்கும் பாருங்க, என்னடா இது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னைக்கோ ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா டிஎம்கே வேற முடிவு எடுத்துருச்சா, நம்மளை கழட்டி விட போறாங்களா? ஏன்னா வெளியில ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கு, இப்ப தேமுதிக இந்த மாதிரி பல கட்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லா தரப்போடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி 2-3 கட்சியை உள்ள இழுத்து போட்டு காங்கிரஸ் கழட்டி விட்டு காங்கிரஸ் ஹைட்டு என்னன்னு காங்கிரஸுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு டிஎம்கே வந்து விட்டதா, அந்த பயம் வந்துடும். இந்த பயத்தை கிளப்பணுங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம். ஆனால் இந்த பயத்தையும் எத்தனை காலம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. ரொம்ப இரிட்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தொடர்ந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துவதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் காங்கிரஸ் என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜயுடனும் அலையன்ஸ் வைக்கலாம். ஏன்னா காங்கிரஸுடைய பார்வையில இந்த சட்டப்பேரவை தேர்தல் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய அதுல எந்த ஸ்டேக்கும் அவங்களுக்கு இல்லை. ஜெயிச்சா 10 தொகுதியோ 15 தொகுதியோ ஜெயிப்பாங்க, இல்லைன்னா இல்லாம போகுது. அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே கேரளால திரும்ப ஆட்சியை பிடிச்சோன்னு, பாண்டிச்சேரியில ஆட்சியை பிடிச்சோம், அதுதான். இந்த 2 நடந்துட்டா போதும். பட் இந்த 2 நடக்கிறதுக்கும் டிஎம்கேக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அப்படிங்கிறப்போ டிஎம்கேக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ட்டு, அதாவது காங்கிரஸுக்கு பாடம் கற்பிக்கணும்னு டிஎம்கே இழுத்தடிக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக டிஎம்கேக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேயை கைவிட்டு விட்டு காங்கிரஸ் விஜயுடன் போவதுன்னு ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கே சாப்டர் க்ளோஸ், நிச்சயமா ஆட்சிக்கு வரவே வராது. இப்பவுமே அப்படித்தான் இருக்கு கலைநிலை. இந்த தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வராது என்பதாகத்தான் கலை யதார்த்தம் இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட அவ்விதமாகவே கூறுகின்றன. இத்தனைக்கும் இப்போ வர்ற கருத்து கணிப்புகள் இதுவரைக்கும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் வந்திருக்கிற எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரசும் டிஎம்கேவுடன் இருக்கிறது அப்படிங்கறது கணக்கில் எடுத்துக்கொண்டு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள். அந்த கருத்து கணிப்புகளிலேயே டிஎம்கே ஆட்சிக்கு வராது, டிஎம்கே காட்டிலும் ஒரு 4-5% கூடுதலாக அதிமுக கூட்டணி பெறும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸ் இரிட்டேட் ஆகி டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியேறினால் என்ன நடக்குங்கிறது யோசிச்சு பார்க்கணும். அதோடு மட்டுமல்ல,
இப்போ ரீசெண்டா புதிய தலைமைக்கு கொடுத்த பேட்டியில திரும்பவும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை டிஎம்கே கூட்டணிக்கு கொண்டு வந்தால் டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இவர் சொல்லியிருக்கிற டைமிங், காங்கிரஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்கிற டைமிங், இதெல்லாம் ஒன்றா மேட்ச் ஆகுது. அதான் சொன்ன மாதிரி டிஎம்கேயை இந்த தடவை சப்ஜாடா ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகி காங்கிரஸ் விலகிறதுன்னு முடிவெடுத்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட திருமாவளவன் யோசிக்க மாட்டார். காங்கிரஸ் பின்னாலே அவர் போயிடுவார். ஸோ இந்த விதமான ஒரு இடியாப்ப சிக்கல் பரஸ்பரம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது. ஸோ இவங்க அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க, அவங்க இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க, இது எங்க போய் முடியும்னே தெரியல. இந்த ரெண்டு ப்ரெஷரும் ஒன்றை எதிர்த்து ஒன்று மோதுகிற போது ரெண்டுமே நொறுங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கித்தான் எல்லாமே போய் கொண்டு இருக்கிறது. அப்படி பார்த்தால் திமுக ரிஸ்க் எடுக்கிறதா? எனக்கு அப்படிலாம் தோணலைங்க. டிஎம்கே ரொம்ப கால்குலேட்டிவா தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். பெருசா மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணாது. டிஎம்கே அடிப்படையில வீரன் போன்ற தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்கும், ஆனால் அது வீரனாக இருக்காது. எனக்கு இந்த டைத்துல சீமான் முன்னால கொடுத்த ஒரு பிரஸ் மீட் நினைவுக்கு வருது. அது 2024 மக்களவை தேர்தலை ஒட்டி என்டிஏவிலிருந்து விலகுவதாக அதிமுக தலைமை அறிவித்த நேரம். அப்ப நிருபர்கள் சீமான்ட்ட கேட்கிறாங்க, அதிமுகவை டெல்லியின் அடிமை இப்போது மறைமுகமாக அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு டிஎம்கே தலைமை விமர்சிக்கிறதே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு சீமான் கொடுத்த பிஜேபி இருக்கிற என்டிஏவிலிருந்து விலகுகிறேன்னு தைரியமா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. காங்கிரசிடமிருந்து விலகுகிறோம்னு சொல்லி ஸ்டாலின் அறிவிப்பாரா? எங்க அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. அதனால உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சிக்கு அடங்கின கட்சியாக எப்போதுமே திமுக இருக்கும். ஆனால் எதிர்த்து களமாடுவது போன்ற ஒரு தோற்றத்தை தன்னுடைய ஊடக நண்பர்கள் மூலமாக வெற்றிகரமாக உருவாக்கும். ஆனா அத்தனை மக்களும் அந்த ஊடகம் காட்டுகிற அந்த தோற்றத்தை நம்பிட்டு அது ஏதோ பெரிய சூரப்புலி மாதிரி நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு பூனையாக கூட இருக்காது. இது எப்போதுமே இந்த விதமான ஒரு காமஃபிளாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் டிஎம்கே. அது மீசி அப்படியே முறுக்கிட்டு பெருசா இருக்கும். டக்குன்னு நீங்க மீசி அப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒட்டு மீசியா இருக்கும். அதுதான் திமுக. தொடர்ந்து முடிவெடுக்காமல் இழுபறியிலேயே இருந்து வருகிறதே தேமுதிக. அதாவது அவங்க எந்த பக்கம் லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பிரேமலதா யோசிக்கிறார். அதனால எல்லா பக்கமும் அவர் தூது அனுப்பி கொண்டிருக்கிறார். எல்லோருடனும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். டிஎம்கே சைட்ல அவங்க பேசுறாங்க. டிஎம்கே சைட்ல பேசுறப்போ ஒரு ராஜ்யசபா தொகுதி எனக்கு வேணும், 15 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா டிஎம்கே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டதா நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு டிமாண்ட் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் கைவிரித்து விட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் பிஜேபியை கான்டாக்ட் பண்ணி பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படியா நாங்க என்டிஏக்குள்ள ஒரு ஆணை இவ்வளவு சீட் தாங்க, எனக்கு 30 எம்எல்ஏ சீட்டு தாங்க, ஒரு எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ஒரு இணையமைச்சர் பதவி அது தரணும், ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும், இத்தனை. ஆனா பிஜேபி இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்கா, 6 இல்லாட்டி 7 சீட்டு வரைக்கும் தரதுக்கு முயற்சி பண்ணலாம், அதுக்கு மேல பெருசா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறதா நாம கேள்விப்படுறோம். ஸோ இதுதான் சிச்சுவேஷன். அதனால இப்போ எந்த தரப்புல இருந்து யாரு கூடுதலாக தொகுதிகள் கொடுப்பாங்களோ, அப்புறம் கூடுதலாக மற்ற மேட்டர்லாம் கவனிச்சுப்பாங்களோ அந்த சைடு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதான் ஒரு முன்னால ஒரு தலைவர் என்கிட்ட சொன்ன மாதிரி பிரேமலதா அவர்கள் இப்ப ஏல விட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ஏலத்துக்கு அதிகமா எடுக்கிறாங்களோ அந்த பக்கம் அந்த கட்சி தேமுதிக போகும். இதுதான் ஒரு யதார்த்தம். இப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேமுதிகவுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு எதுவும் கிடையாது. இப்போ விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்ச டயத்துல அந்த 2006 தேர்தல் அப்போ 8.5% பெற்றார். 2009 லோக்சபா எலெக்ஷன் அப்போ 10.5% பெற்றார். இப்போ அந்த மாதிரியான ஒரு வலுவான இடத்தில் தேமுதிக இல்லை. 2021 தேர்தலில் டிடிவி தினகரனோட கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4% வாக்குகளை மட்டுமே பெற்றது தேமுதிக. இதுதான். ஸோ இவ்வளவு லோயஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வந்தா பரவாயில்ல, நல்லதுதான் அப்படின்னு
முக்கியமான எல்லா கட்சிகளும் கருதுகின்றன. என்ன காரணம்? அப்படியே கைவிட்டுற வேண்டியதுதானே. இந்த கட்சி வந்தாலும் ஒண்ணு வராட்டாலும் ஒண்ணு, என்ன பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. இருந்தாலும் இன்னமும் அந்த கட்சியோட முக்கியமான கட்சிகள் பேரம் நடத்தி கொண்டு இருக்கின்றன. அந்த கட்சி தலைமையோட மற்ற கட்சி தலைமை ஒரு டச்சிலேயே இருக்கிறது. என்ன காரணம்? தேமுதிக ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு, ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட். அது என்னன்னா, தேமுதிக என்பது தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறது. டோட்டல் ஓட்ஸ் ரொம்ப குறைவுதான். ஆனால் தமிழ்நாடு முழுக்க அதுக்கு கிளைகள் இருக்கின்றன, தமிழ்நாடு முழுக்க அதுக்கு தொண்டர்கள் இருக்கின்றனர். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த கட்சிக்கு 2000-3000 வாக்குகளாவது திட்டவட்டமாக இருக்கும். இப்ப 2000-3000 வாக்குகள் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு மீகர் மார்ஜின்ல தோற்கக்கூடிய தொகுதிகள், ஒரு 500 ஓட்டு வித்தியாசம் தோக்கிறது, 1000 ஓட்டு வித்தியாசம் தோக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தேமுதிக வாக்குகள் கை கொடுக்கும். சோ ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல தேமுதிகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் தேமுதிகவை இன்றைக்கும் மதித்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லைன்னா தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, தேமுதிக தலைமையை எங்கேஜே பண்ண மாட்டாங்க. ஒரே காரணம், தேமுதிகவுக்கு தமிழகம் முழுக்க வாக்குகள் இருக்கின்றன. சராசரியா ஒரு தொகுதிக்கு 2000-3000 வாக்குகளாவது தேரும். நெருக்கடியான சூழ்நிலையில் அந்த வாக்குகள் கை கொடுக்கும். இதுதாங்க காரணம். மார்ச் முதல் நாள் பிரதமர் தமிழகம் வருகிறார். ஏதேனும் அரசியல் திருப்பம் நிகழுமா? அதாவது நிச்சயமா நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது என்டிஏவில் மேலும் சில புதிய கட்சிகள் இணைந்திருக்கும். அப்போ பிரதமருடைய மேடையில இப்ப இருக்கிற என்டிஏ தலைவர்களோட இன்னும் சில புதிய தலைவர்களும் அமர்ந்திருப்பார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த புதிய தலைவர்கள் யாராக இருக்கும்? இப்போதைக்கு ஒரு கெஸ்ஸிங் 2 பேரை சொல்லலாம். ஒன்னு தேமுதிக தலைவர் பிரேமலதா, இன்னொருவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. இந்த 2 பேரும் மேடையில் அமர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அநேகமா அந்த 2 பேரும் உள்ள வந்துட்டால் மோரார்லஸ் என்டிஏ என்ன, எது என்டிஏ அப்படிங்கிற அந்த ஷேப் கிடைச்சிடும். அதுக்கு மேல பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த மார்ச் 1ஆம் தேதி பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது என்டிஏ பொறுத்தளவுல ரொம்ப டெசிசிவான ஒன்றாக இருக்கும். அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்தவரை என்னென்ன கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக உணர்த்தப்பட்டு விடும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.